வருமானத்திலே ஆகட்டும், வேலை தொழில ஒரு முன்னேற்றம் இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை கிரியேட் பண்ணி உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். பட் பல தடைகளை தாண்டினதுக்கு அப்புறம் தான் கிடைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பார் சனி பகவான். இனிமேல் வந்து நீங்க உங்களோட ஹெல்த்ல ரொம்ப கேர் எடுத்தே ஆகணும். எடுக்க வச்சிரும் சனி பகவான், அதை தான் நான் சொல்றேன் சரிங்களா. அதனால வந்து நீங்க ஹெல்த்ல ஒரு ப்ராப்பரான கேர் இருக்கணும். ஏன்னா இந்த டைம்ல தான் வந்து அர்த்தாஷ்டம சனி எப்பெல்லாம் வராரோ அப்ப ஹெல்த்ல ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. அப்ப ஹெல்த் உங்களுக்கு வீடு மனை வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்குறதாகட்டும் இல்ல மாத்துறதாகட்டும், வேற வீட்டுக்கு குடிபெயர்றதாகட்டும் இல்ல வேற வண்டி வாங்குறதாகட்டும் இல்ல புது வண்டி வாங்குறதாகட்டும் இல்ல புது வீடு கட்டுறதாகட்டும், இதுக்கெல்லாம் என்னன்னா நீங்க வந்து இனிஷியேட்டிவ் எடுக்கலாம். பட் வந்து கொஞ்சம் வணக்கம், வெல்கம் டு தமிழ் அஸ்ட்ராலஜி. இன்னைக்கு வந்து நம்ம தனுசு ராசிக்கு சனி பயிற்சி பலன்கள் 2025ஆம் ஆண்டுல சனி பகவான் வந்து பயிற்சி ஆகிறாரு. இது வந்து எந்த மாதிரியான மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கறத பாக்கலாங்களா. தனுசு ராசிக்கு வந்து சனி பகவான் வந்து 2ஆம் அதிபதி அவர் தான், 3ஆம் அதிபதி அவர் தான் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா. அப்ப 2ஆம் இடம் அப்படின்னா வந்து தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்துக்கு அவர் தான் அதிபதி. 3ஆம் இடம் அப்படின்னா தைரியஸ்தானம், உங்களோட சகோதரர் உங்க கூட பிறந்தவங்களோட எல்லா விஷயத்தையும் குறிக்கிறது வந்து 3ஆம் இடமும் சனி பகவானோட இடமா தான் வரும் அப்படின்னே சொல்லலாம். அப்போ உங்களுக்கு 2க்கும் 3க்கும் அவர் தான் அதிபதியா இருக்கிறாரு சரிங்களா. இப்போ சனி பகவான் வந்து இந்த மார்ச் 29 2025ஆம் தேதியில வந்து சனி பகவான் வந்து தனுசு ராசிக்கு 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்படின்னே சொல்லலாம். 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். அப்ப வந்து அவர் 4ஆம் இடத்துல எவ்வளவு வருடங்கள் இருப்பார் அப்படின்னு பாக்கலாங்களா. மார்ச் 29 2025ல இருந்து ஜூன் 2027 வரைக்கும் ஒரு 2.5 வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு சனி பகவான் வந்து உங்களுக்கு 4ஆம் இடத்துல தான் இருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா. அது வந்து அர்த்தாஷ்டம சனி அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா. பொதுவாவே எப்பெல்லாம் சனி பகவான் வந்து தனுசு ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வராரோ அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப ஒரு ஸ்ட்ரகிள்ஸான பீரியடா தான் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா அர்த்தாஷ்டம சனி. அதனால வந்து வேலை தொழில்ல இந்த மாதிரி விஷயத்துல எல்லாத்துலயுமே வந்து கொஞ்சம் நிதானம் வேணும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. கொஞ்சம் கஷ்டங்கள் நிறைய தடைகள் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா. அப்போ 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். அப்ப கூடுதலா கவனம் வேணும். எந்தெந்த விஷயத்துல கவனம் வேணும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா உங்களுக்கு வேலை தொழில் இந்த மாதிரி வருமானம் இந்த விஷயத்துல எப்படி இருக்கிறாரு அப்படின்னு பாக்கலாங்களா. 2க்கும் 3க்கும் அதிபதி வந்து 4ஆம் இடத்துக்கு போறாரு. அவர் வந்து 4ஆம் இடத்துல இருந்துட்டு 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 10ஆம் இடம்னா தொழில் ஸ்தானம். அப்போ 10ஆம் இடத்தை சனி பகவான் வந்து 4ஆம் இடத்துல இருந்து பார்க்கிறார். இதனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா வந்து உங்களுக்கு வேலை தொழில்ல திடீர்னு வந்து வேலை சேஞ்ச் பண்ணலான்னு ஒரு தாட் வரும், ஒரு யோசனை வரும். திடீர்னு வந்து வேலையை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு ஒரு யோசனை வரும். அந்த டைம்ல நீங்க வந்து சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வேற கம்பெனிக்கு போனதுக்கு அப்புறம் உட்கார்ந்து யோசிப்பீங்க, நான் கம்முனு வந்து நான் வந்து பழைய கம்பெனிலேயே இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்னே சொல்ல சரிங்களா. அப்போ அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்கவே வேண்டாம் சரிங்களா. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா நிதானமா எடுக்கணும். அவசரப்பட வேண்டாம். டக்குன்னு அந்த எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணா அது அந்த அளவுக்கு உங்களுக்கு கரெக்டா போய் முடியாது அப்படின்னே சொல்ல சரிங்களா. சில பல தடைகள் நிறைய வரும். உங்களுக்கு இனிமேல் வந்து தடைகள் நிறைய அதிகமா இருக்கும். நீங்க அப்போ அந்த டைம்ல பொறுமையா நிதானமா ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அது வந்து நல்ல ஒரு வெற்றியில போய் முடியும் அப்படின்னே சொல்லலாம் ஓகேங்களா. அதே மாதிரி கொஞ்சம் கூடுதலா கவனம் வேணும். இப்போ நீங்க வேற கம்பெனிக்கு போறீங்க, கிடைச்சிருச்சு, அதை பத்தி நீங்க கிளியரா ஐடென்டிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு அது வந்து செட் ஆகுமா அப்படிங்கறதெல்லாம் பார்க்கணும். அதை பார்க்காம வந்து எடுத்தம் கவுத்தோன்ட்டு அடுத்த ஒரு சேலரிக்கு வேண்டி வந்து அடுத்த கம்பெனிக்கு போயிட்டு ரொம்ப ஒர்க் ப்ரெஷர் அதிகமா இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும் சரிங்களா. இப்ப நீங்க ஆல்ரெடி ஒர்க் சேஞ்ச் பண்ணலினாலுமே வந்து உங்களுக்கு இருக்கிற கம்பெனில ஒர்க் ப்ரெஷர் அதிகமா இருக்கும், உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கும் சரிங்களா. அப்ப இதெல்லாம் இருக்குது அப்படின்னா இதுக்கு ஏத்த மாதிரி ரெடியா இருந்துக்கோங்க. மைண்ட் செட் இந்த மாதிரி ரெடியா வச்சுக்கோங்க சரிங்களா. அது ஒண்ணுதான். அப்புறம் பொறுமையா இருந்துட்டாவே அது இந்த காலகட்டம் அப்படிதான் இருக்கும். கொஞ்சம் தடை, இந்த ப்ரொமோஷன் இந்த இன்கிரிமெண்ட்ல கொஞ்சம் தடை வரும் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா. அதனால இந்த தடையினால அந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயம் நடக்காது. பட் நீங்க அதை பெருசா எடுத்துக்க வேண்டாம், பெரிய எதிர்பார்ப்பு இந்த டைம்ல வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றேன் சரிங்களா. அடுத்த ஒரு விஷயம் வந்து தொழில். இப்ப பிசினஸ் செஞ்சுட்டு இருக்கிற நபர்களுக்கு எப்படி இருக்கும் பார்த்துட்டோம்னா இந்த சனி பயிற்சியோட விஷயம் வந்து உங்களுக்கு எப்படின்னா தொழிலை விரிவாக்கம் பண்ணலாமா, இன்னும் கடன் எச்சா வாங்கலாமா. நான் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்.
சனி பகவான் வந்து 6ஆம் இடத்தை பாக்குறாங்க. 6ஆம் இடத்தை பாக்குறதுனால கடன் அதிகமா வாங்கலாம்னு தோணும், கடன் அதிகமா கிடைக்கும். பட் கிடைக்குதே நிறைய வாங்கக்கூடாது, ஏன்னா கடைசியில வட்டி கட்டுறது நீங்களா தான் இருப்பீங்க. சோ அதிகமான கடன்ல மாட்டாம இருக்கிறது ரொம்ப நல்லது, ரொம்ப ஒரு புத்திசாலித்தனம் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? அப்ப நீங்க அதை யோசிச்சுக்கோங்க, இந்த கடன் நம்மளுக்கு தேவையா தேவை இல்லையா, நம்மளுக்கு வந்து அவசியமானதா அவசியமற்றதா அப்படிங்கறத நீங்க ஒரு முடிவு பண்ணிட்டீங்கன்னாவே அது உங்களுக்கு ஒரு அளவுக்கு ஒரு கிளியரன்ஸ் இருக்கும். நீங்க அந்த டைம்ல தான் வந்து அவசரப்பட்டு போய் லோன் எடுப்பீங்க, அதுக்கப்புறம் வந்து அதை கட்ட முடியாம ரொம்ப வந்து கஷ்டப்படுவீங்க, ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. சோ இதெல்லாம் தான் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. சரிங்களா? வேலையில நிறைய தொந்தரவு இருக்கும், உங்களை சுத்தி இருக்கிற நபர்கள் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு சப்போர்ட் இருக்காது அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? அதனால இந்த டைம்ல கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமா இல்லாதனால இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த தொழில்ல உங்களுக்கு வந்து அந்த ஒரு சேஞ்சஸ் வந்து டக்கு டக்குன்னு எடுக்காதீங்க, கொஞ்சம் நிதானமா இருக்கிறது அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த அர்த்தாஷ்டம சனியில எப்படி வந்து தப்பிக்கிறது அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இருக்கிறத அப்படியே கண்டினியூ பண்ணிட்டா எந்த ஒரு ப்ராப்ளமே வராது, அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அதிகமா ஆசைப்படவே வேண்டாம், அதிகமா வந்து ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கவும் வேண்டாம். இதெல்லாமே இல்லாம கரெக்டான ஒரு மனநிலையில முடிவெடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக் நம்மளுக்கு செட் ஆகும் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? ஏன்னா காரணம் 4ஆம் இடத்துக்கு சனி பகவான் வரதுனால எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு கொஞ்சம் தடைகளை தான் கொடுப்பார் அப்படின்னே சொல்லலாம். வருமானத்திலே ஆகட்டும், வேலை தொழில ஒரு முன்னேற்றம் இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை கிரியேட் பண்ணி உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும், பட் பல தடைகளை தாண்டினதுக்கு அப்புறம் தான் கிடைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பார் சனி பகவான். காரணம் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால, அர்த்தாஷ்டம சனியே இருக்கிறதுனால இப்படிதான் சனி பகவான் பண்ணுவார் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? அடுத்து வந்து ஹெல்த்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னா வந்து ஹெல்த்ல இந்த மாதிரி வந்து எந்த வயதினரா இருந்தாலும் வந்து வயிறு, கால், முட்டி, இந்த மாதிரி வந்து கேஸ்ட்ரிக் ட்ரபிள்ஸ் இதெல்லாமே வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு இந்த டைம் ஃப்ரேம்ல. அதனால ஹெல்த்ல கூடுதல் கவனம் வேணும். எஸ், ஃபிட்னஸ் வந்து கண்டினியூஸா நீங்க வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இவ்வளவு நாளா வந்து நீங்க எப்படி இருந்தீங்கிறது எனக்கு தெரியாது. இனிமேல் வந்து நீங்க உங்களோட ஹெல்த்ல ரொம்ப கேர் எடுத்தே ஆகணும், எடுக்க வச்சிரும் சனி பகவான், அதை தான் நான் சொல்றேன். சரிங்களா? அதனால வந்து நீங்க ஹெல்த்ல ஒரு ப்ராப்பரான கேர் இருக்கணும். ஏன்னா இந்த டைம்ல தான் வந்து அர்த்தாஷ்டம சனி எப்பெல்லாம் வராரோ அப்ப ஹெல்த்ல ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அப்ப ஹெல்த்ல ஒரு கேர் எடுத்துக்கணும். ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்க நபர்கள் வந்து ட்ரீட்மெண்ட்டை கரெக்டா ஃபாலோ பண்ணணும். இல்லைன்னா ஜென்ரல் செக்அப் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன் அதை எடுக்க சொல்றேன் அப்படின்னா வந்து நம்ம ஹெல்த் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கா அப்படிங்கறது நம்மளே ஒரு ரீசெக் பண்ணிக்கிறோம். இப்போ வண்டி எடுக்கிறோம், கார் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த கார் வந்து நீங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபியூவல் கரெக்டா இருக்கா, நம்ம வந்து கரெக்டா டயர் எல்லாம் காத்து இருக்கா அப்படிங்கறத பார்த்துட்டு தான் எடுக்கிறீங்க. சர்வீஸ் கரெக்டா பண்ணிருக்கா, பெர்ஃபெக்ட்டா இருக்கா அப்படின்னு பிரேக் எல்லாம் கரெக்டா பிடிக்குது. அந்த மாதிரி தான் உங்களோட ஹெல்த் நீங்களே ரீசெக்அப் பண்ணிக்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம். அப்பதான் தெரிஞ்சுக்க முடியும் என்ன ஹெல்த்ல ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படிங்கறத. அதனால ஒரு டைம் ஜெனரல் செக்அப் எடுத்துக்கிறது ஒரு நல்ல ஒரு எந்த ஒரு பயம் இல்லாம இருந்துக்கலாம், அதுக்கு சொல்றேன். சரிங்களா? ஆனா ஹெல்த்ல ஒரு கூடுதல் கவனம் வேண்டும். சரிங்களா? இதை மட்டும் பாத்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து உங்களோட கூட பிறந்தவங்களுக்கு வேண்டி வந்து ஏதோ ஒரு செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ள தள்ளப்படுவீங்க. சரிங்களா? கூட பிறந்தவங்களுக்கு வேண்டி அண்ணா, தம்பி, அக்கா, தங்கச்சி யாரா இருந்தாலும் சரி அவங்களுக்கு வேண்டி ஏதோ ஒரு செலவு உங்களுக்கு அது ஒரு மாதிரி செலவா தான் இருக்கும், ஆனா யூஸ்ஃபுல்லான செலவா தான் இருக்கும், ஆனா நீங்க செலவு பண்ற மாதிரி வரும். சரிங்களா? அதையும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தேவையில்லாம வருமானம் வரும், அது வந்து உங்களுக்கு நிறைய செலவு வந்து நிறைய விரயம் ஏற்படும். சரிங்களா? அதனால கரெக்டா தேவையான விஷயத்துக்கு மட்டும் செலவு பண்ணிட்டு தேவையில்லாத விஷயத்துக்கு செலவு பண்ணாம அதை சேவிங்ஸை கன்வெர்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. சரிங்களா? இது ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கு அடுத்து வந்து 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஒரு திருப்தி இருக்காது. எப்படி திருப்தி இருக்காதுன்னா, இப்ப நீங்க வந்து ஏதோ ஒரு ஜாப்ல இருக்கலாம், ஏதோ ஒரு பிசினஸ்ல இருக்கலாம், உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு மனசஞ்சலம், ஒரு மனக்கசப்பு இருந்துகிட்டே இருக்கும், ஒரு சஞ்சலம். அதாவது இது பண்ணலாமா, அடுத்த கம்பெனிக்கு போலாமா, இந்த கம்பெனில இருக்கலாமா அப்படிங்கிற நிறைய தாட்ஸ் எல்லாம் இருக்கும். எதுவுமே வேண்டாம், இருக்கிறத அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. அடுத்த டைம் ஃப்ரேம்ல பாத்துக்கலாம். இந்த டைம்ல எதுவும் பெருசா எந்த ஒரு முடிவு எடுக்க வேண்டாங்கிறது என்னோட அறிகுறை. சரிங்களா? அதை கேட்டுக்கோங்க. அடுத்து வந்து உங்களுக்கு வீடு, மனை, வண்டி, வாகனம் இதெல்லாம் வாங்குறதாகட்டும், இல்ல மாத்துறதாகட்டும், வேற வீட்டுக்கு குடிபெயர்றதாகட்டும், இல்ல வேற வண்டி வாங்குறதாகட்டும், இல்ல புது வண்டி வாங்குறதாகட்டும், இல்ல புது வீடு கட்டுறதாகட்டும், இதுக்கெல்லாம் என்னன்னா நீங்க வந்து இனிஷியேட்டிவ் எடுக்கலாம், பட் வந்து கொஞ்சம் தாமதமாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். சரிங்களா? காரணம் 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால உங்க பொறுமையா தான் கொடுப்பாரு. நீங்க நினைச்ச மாதிரி எஸ்டிமேஷன்ல நீங்க நினைச்ச மாதிரியான டைம்குள்ள முடிக்க முடியாது, கொஞ்சம் செலவு அதிகமா வரும், அதே மாதிரி கொஞ்சம் டைம் ரொம்ப அதிகமா எடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். நீங்க வந்து 1.5 வருஷத்துல கட்டணும் அப்படின்னா அது 2 வருஷம் ஆகும். சரிங்களா? அந்த மாதிரி டைம் அதிகமா இருக்கும். உங்களோட பிளானை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு டைம் போட்டு வச்சிருப்பீங்க, பட் அதையும் மீறி அவர் ஒரு டைம் வச்சிருப்பாரு, அவர் லேட்டா தான் கொடுப்பாரு. காரணம் 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால. சரிங்களா? அதே மாதிரி கல்வியிலையும் சரி உங்களுக்கு ஒரு தடை இருக்கும். மாணவர்களா இருந்தாலும் சரி, மாணவிகளா இருந்தாலும் சரி, இல்ல கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ற நபர்களா இருந்தாலும் சரி, இந்த கல்வியில வந்து இந்த ஏதோ ஒரு எக்ஸாம் எழுதலாம், என்ட்ரன்ஸ் எக்ஸாமா இருக்கலாம்,
வேற என்ன சொல்றது, கவர்மெண்ட் எக்ஸாமா இருக்கலாம், இல்ல வந்து ஏதாவது ஒரு எக்ஸாம்ஸ், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுற மாதிரி இருந்தாலுமே, இல்ல நார்மலா 10th 12th பப்ளிக் இந்த எக்ஸாம்ஸ் எழுதுற மாதிரி இருந்தாலுமே இந்த டைம் ஃப்ரேம்ல தான் உங்களுக்கு ரொம்ப வந்து ஒரு சோதனையான காலகட்டமா இருக்கும். சரிங்களா, கூடுதல் கவனம் வேண்டும். படிச்சது வந்து மறந்துடும், இல்ல வந்து கரெக்டான நீங்க படிச்சது வராது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. அப்ப இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, முயற்சி அதிகமா எடுக்கணும். முயற்சி அதிகமா எடுக்க 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 இந்த டைம் ஃப்ரேம்ல ஒரு டைம் படிச்சது, ஒரு டைம் படிச்சீங்க, அதை போய் அப்ளை பண்ணாம 3 டைம் படிச்சுட்டு 2 டைம் எழுதி பார்த்துட்டு செல்ஃப் எவாலுவேஷன் நீங்களே வந்து ரீரைட் பண்ணி ரீகரெக்ஷன் பண்ணி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இதை நீங்க பண்ணவே உங்களுக்கு உங்களோட தப்பு நீங்களே கண்டுபிடிச்சுக்கலாம். அதை தான் நான் சொல்றேன். சரிங்களா, இதெல்லாம் பண்ணா ரொம்ப நல்லது. சரிங்களா, அதே மாதிரி 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால உங்களோட தாயாரோட உடல்நிலையிலையும் வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. ஒண்ணு. சரிங்களா, இதுக்கு அடுத்து வந்து சனி பகவான் வந்து உங்களோட ராசியவே பார்க்கிறார், தனுசு ராசியவே பார்க்கிறாரு. இது எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா, நீங்க வந்து நிறைய வந்து குழப்பத்தில் இருப்பீங்க, என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. அந்த டைம்ல ஒரு முடிவு எடுத்தா அது கரெக்டா செட் ஆகாது, அது தோல்வியில போய் முடியும், இல்ல நீங்க எடுக்கிற முடிவு தப்பா போய் முடியும் அப்படின்னு சொல்லலாம். அப்ப அந்த டைம்ல வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, தெளிவான ஒரு முடிவு எடுக்கணும், அவசரப்படக்கூடாது, பொறுமையா நிதானமா சிந்திச்சு செயல்பட்டா வெற்றி உங்க கிட்ட இருக்கு. இதுதான் நான் சொல்றேன். சரிங்களா, அப்போ நீங்க ரொம்ப சோம்பேறித்தனமா இருப்பீங்க, அதெல்லாத்தையும் விட்டுட்டு இந்த ஃபிட்னஸ், மெடிடேஷன், யோகா இதெல்லாம் பண்றப்போ மைண்ட் கிளியரா இருக்கும், பாடியும் ஃபிட்டா இருக்கும். இதை மட்டும் நீங்க பண்ணாவே போதும், ஓரளவுக்கு வந்து இதுல இருந்து வெளியில வந்துடலாம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, இதெல்லாமே ஒரு ப்ராப்ளம்ஸா இருக்கு. அப்போ திருமணம், குடும்பம் இதெல்லாம் அப்படின்னு பாத்துட்டோம்னா 2ஆம் இடத்துல எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல, ஆனா அவர் தான் 2ஆம் அதிபதி, அவரா தான் வராரு. சோ நீங்க எந்த ஒரு விஷயம் பேசாம இருந்தாவே நல்லது அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா, நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் பேசாம இருக்கிறது நல்லது. உங்க குடும்பத்துல உங்களாலதான் ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். பட் நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் பேசாம, நீங்க எதுவும் பிரச்சனை பண்ணாம இருந்தா குடும்பம் அப்படியே வந்து நார்மலா அப்படியே போயிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்ப நீங்க பேசுற வார்த்தை நீங்க வந்து குடும்பத்துல கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து சாப்பிடுற விஷயத்துல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. காரணம் என்ன அப்படின்னா, சாப்பிடுற விஷயத்துல அதாவது இன்டைஜஷன் ஆகிறது, ஃபுட் பாய்சன் ஆகிறது இந்த மாதிரி டைம் ஃப்ரேம்ல ஆகும் அப்படின்னே சொல்லலாம். வெளியில சாப்பிட வேண்டாம், இல்ல நான் வந்து வேலைக்கு போறேன், நான் வெளியில தான் கடையில் சாப்பிடணும், ஓகே ஃபைன், பட் நல்ல கடையா ஹைஜீனா இருக்கிற கடையில் சாப்பிடுறது நல்லது. இந்த டைம் ஃப்ரேம்ல இந்த ஃபுட் பாய்சனிங் ஆகிறது எந்த ஏஜா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி வெளியில சாப்பிடுறதா இருந்தா ஃபுட்ல கூடுதலான கவனம் வேணும். நல்ல ஃபுட்டை மட்டும் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டேன். சரிங்களா, இதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு வந்து இந்த கடன், இந்த வம்பு வழக்கு இதெல்லாமே வந்து நீங்க எது தேவையில்லாத வம்பு வழக்குள்ள போயிடாதீங்க. தேவையில்லாம நீங்க யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க, அது உங்களுக்கு கரெக்டா வந்து சேராது அப்படின்னே சொல்லலாம். நீங்க அதிகமா கடன் வாங்காதீங்க, ஆனா கண்டிப்பா கடன் கிடைக்கும். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அது மட்டும் கடன் வாங்கிக்கோங்க, கண்டிப்பா கடன் கிடைக்கும். இப்ப வீடு வாங்கட்டும், எதா இருந்தாலும் நீங்க வந்து இனிஷியேட்டிவ் எடுக்கல, தப்பே இல்லை, நான் எடுக்க வேணாம்னு சொல்லவே இல்லை. எதா இருந்தாலும் வீடு கட்டலாம், இல்ல வண்டி வாகனம் வாங்கலாம், எல்லாமே அருமையா இருக்கு. ஆனா அதுல ஒரு தடை ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அது நீங்க ரெடியா இருக்கணும். அந்த தடை ஏற்படுறதுக்கு ஒரு பேக்கப் ஏதோ ஒரு பிளான் வச்சுட்டு இருக்கணும். அதே மாதிரி அதிகமா கடன்ல போய் மாட்டிக்கூடாது அப்படி சொல்றேன். சரிங்களா, அப்போ ஏதாச்சும் வம்பு வழக்கு இருந்தாலுமே கொஞ்சம் கூடுதலா இருக்கணும். இந்த டைம் ஃப்ரேம்ல உங்களுக்கு அந்த அளவுக்கு சாதகமா வராது அப்படிங்கறதுனால கொஞ்சம் அமைதியா இருந்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஆக்ஷன்ஸ் எடுக்கிறது ரொம்ப நல்லது. வம்பு வழக்கு, தீர்ப்பு, கோர்ட்டு கேஸ்ல ஏதாவது ஒரு தீர்ப்பு வர மாதிரி இருந்தாலுமே கொஞ்சம் பொறுமையா நிதானமா ஹேண்டில் பண்றது ரொம்ப நல்லது. அவசரப்பட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வராத மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ள போயிடும். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. அடுத்து திருமணம் பார்த்துட்டா, திருமணத்துக்கான கிரகம் வந்து சனி பகவான் இல்ல. சரிங்களா, அதனால திருமணத்தை பத்தி எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வந்து சனி பகவான் பண்ண மாட்டாரு. சரிங்களா, ஆல் ஓவரா பார்க்க போயிட்டோம்னா சனி பகவான் வந்து உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியா ஆரம்பிக்கிறாரு. இதனால வந்து உங்களுக்கு கொஞ்சம் எல்லாத்துலயுமே கூடுதல் கவனம் வேண்டும், ஒரு நிதானம், ஒரு குழப்பமான விஷயத்துல வந்து குழப்பமான ஒரு மைண்ட்ல வந்து எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே அது கரெக்டா போய் முடியாது. அதனால கொஞ்சம் கிளியரா இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. இதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்து சிந்திச்சு செயல்படுங்க. தொழில், வேலை, தொழில், வருமானத்துல கொஞ்சம் கொஞ்சம் வந்து தடைகள் இருக்கும், அந்த போட்டி பொறாமைகள் இருக்கும், கடன் அதிகமா வாங்க வேண்டாம், அந்த கொஞ்சம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பொறுமையா பண்ணணும். அதே மாதிரி இறை வழிபாடு அதிகமா பண்ணுங்க. உங்களுக்கு எந்த ஒரு இறைவனை பிடிச்சிருக்கோ அவங்களை கரெக்டா வந்து ப்ரே பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பண்றப்போ கொஞ்சம் இந்த தடைகள் இருந்து ஈஸியா நிவர்த்தியாகி நம்மளோட பாத்த நோக்கி டிராவல் பண்ணலாம். அதான் சொல்றேன். சரிங்களா, ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட், இவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்க உங்களாலதான் நம்ம இவ்வளவு இந்த ஸ்டேஜ்ல இருக்கிறோம். மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களோட ஃபேமிலி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களை சுத்தி இருக்கிற நபர்கள் எல்லாத்துக்குமே வந்து நம்மளோட வீடியோஸ் ஷேர் பண்ணி விடுங்க, நம்மளோட சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க லைக் பண்ண சொல்லுங்க, ஷேர் பண்ண சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.